நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு வந்து ஃபாரினர் ஆர் என்ஆர்ஐ கோட்டாவில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க வச்சிங்களேன், ரூ. 300 சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் 11 ஏதோ ஓப்பன் ஆகும் அந்த கோட்டா. அதில் போகிறீங்க வச்சுக்கோங்க, உங்கள் பாஸ்போர்ட் வீசாலாம் நீங்கள் காமிச்சா தான் அதை டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து விசா கொடுக்குறாங்க. அப்போ விசா வந்து தனியாக பேப்பரில் கொடுத்துறாங்க. அந்த விசா வந்து விசா வந்து நீங்கள் ஃபோனில் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுருந்தா கூட நீங்கள் திருப்பதிக்கு போகும்போது ஒரு பிரிண்ட் அவுட் ஆர் ஃபோட்டோ காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும். அந்த பேப்பரை அவங்கள்ட்ட கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உங்களை கோயிலுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, கோயிலுக்குள்ளே விடுவாங்க. ஓகேவா? நீங்கள் கேட்குறது புரியுது. இந்தியாவுக்குள்ளே விசா இல்லாமல் வந்தோம், கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எதுக்கு விசான்னு கேட்குறீங்க. பட் வந்து இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், டெரரிஸ்ட் இவங்கெல்லாம் உள்ளே பூந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஜென்யூனான டூரிஸ்ட் தானா அப்படின்னு செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கனால நம்ம அவங்கள சொல்லி குத்தோம்ல. அதனால் வந்து நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகும்போது உங்களோட விசாவை மறக்காமல் ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஒரு ஃபோட்டோ காப்பியோ எடுத்துகிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.